சென்னையில் மருத்துவர் வீட்டில் 100 சவரன் தங்க நகைகள் திருடு போன விவகாரத்தில் வீட்டு பணிப்பெண் கொழுந்தனுடன் சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணிப்பெண் மருத்துவர் குடும்பத்தின் நம்பிக்கையை பெற்று சிறிது சிறிதாக நகைகளை திருடியது எப்படி? சென்னை தியாகராய நகர் சாரங்கபாணி தெருவைச் சேர்ந்தவர் 32 வயதான பங்கஜ்குமார். இவர் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக வேலை செய்து வருகிறார். இவரின் மனைவி நான்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக பீரோவில் வைத்திருந்த தங்க நகைகளை நான்சி எடுத்தார். அப்போது 100 சவரன் தங்க நகைகள், ஐபோன் ஆகியவை திருடு போயிருந்ததை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய கணவர் பங்கஜ்குமாரிடம் விவரத்தை கூற அவர் வீட்டில் வேலை பார்ப்பவர்களிடம் விசாரித்துள்ளார். அப்போது வீட்டில் வேலை செய்யும் பெண் உட்பட யாரும் தங்க நகைகளை எடுக்கவில்லை என்று சத்தியம் செய்தனர். இதனால் குழம்பி போன மருத்துவர் திருட்டு குறித்து சவுந்தர பாண்டியனார் அங்காடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசாரின் முதல் சந்தேகம் வீட்டில் வேலை செய்தவர்கள் மீது விழுந்துள்ளது. அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் வீட்டு பணிப்பெண் விஜயலட்சுமி மீது சந்தேகம் வலுத்துள்ளது. அவரிடம் தனியாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. டாக்டர் பங்கஜ்குமாருக்கு தெரிந்த ஒருவர் மூலம் விஜயலட்சுமி வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். தொடர்ந்து சில ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் வேலை பார்த்து வந்திருக்கிறார் விஜயலட்சுமி. இதனால் பங்கஜ்குமாரின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அவர் மீது முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட விஜயலட்சுமி பீரோவை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்க நகைகளை திருடி வந்திருக்கிறார். அதை கடைசி வரை டாக்டரின் குடும்பத்தினர் யாரும் கவனிக்கவில்லை. திருடிய தங்க நகைகளை தன்னுடைய கணவரின் தம்பியான வருண்குமாரிடமும் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவரிடமும் விஜயலட்சுமி கொடுத்து அடகு வைத்திருக்கிறார். நகைகளை அடகு வைத்து அந்த பணத்தை 3 பேரும் பங்கு போட்டுக் கொண்டிருக்கின்றனர். திருமண நிகழ்ச்சிக்கு செல்ல தங்க நகைகளை தேடிய போதுதான் இந்த திருட்டு சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 24 சவரன் தங்க நகைகள், 560 கிராம் வெள்ளி பொருட்கள், ஐபோன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர்.